ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னாக்க சேனலை சப்ஸ்கிரைபர் செஞ்சுட்டு பாருங்கள். இன்றைக்கி டெய்லி லைஃபுக்கு யூஸ் ஆகிற மாதிரியான டிப் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் டிப் வந்துட்டு, நம்ம மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மணி நேரம் வெளியில் வச்சுருப்போம். அது இட்லி ஊற்றுறதுக்கோ தோசைக்கோ பதமான அதில் புளிச்சு வந்திருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா, இந்த மாதிரி ஒரு டம்ளர் அல்லது கிண்ணம் எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஒரு வாரம் ஆனாலும் இந்த மாவு அந்தளவுக்கு அதிகமாக புளிச்சு வராது. கண்டிப்பாக இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்துச்சுனாக்கா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தாக்க, நம்ம வந்து பால் காய்ச்சுவோம். ஒரு செகண்ட் நம்ம அந்தண்ட அசரும் போது பால் பொங்கி ஊற்றி போயிடும். இந்த மாதிரி ஒரு குச்சியோ கரண்டியோ நீங்கள் எடுத்து அந்த பால் பாத்திரத்தை மேலே வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால், மீடியம் சைஸில் நீங்கள் அடுப்பை வச்சுட்டு நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். பால் தான் வத்துமே தவிர கண்டிப்பாக பொங்கி ஊற்றாது. இப்போ வந்து நான் 4 பாயிண்டில் வச்சுருக்கேன். இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் நான் வச்சுருக்கேன். பாருங்கள், பால் வந்து பொங்கி வருமே தவிர கீழே வழிஞ்சு ஓடாது. நீங்கள் ஃபுல்லாக அடுப்பை வச்சிங்கன்னா கண்டிப்பாக பொங்கி வழிஞ்சிரும். மீடியம் சைஸ் அடுப்பை வச்சா மட்டுமே இந்த மாதிரி இருக்கும். ஒரு அவசரத்துக்கு நீங்கள் வெளியில் போகிறீங்க, அந்தன போகிறீங்க அப்படிங்கும்போது இந்த ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எந்த அளவுக்கு பொங்கி நெருங்கி வருமே தவிர கண்டிப்பாக பொங்கி ஊற்றாது. நீங்கள் இதுக்கு மேலே பாயிண்ட் கூட வச்சிங்கன்னா கண்டிப்பாக பால் பொங்கி வந்துடும். ஒரு அவசரத்துக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்றைக்கி நைட்டு வந்து எங்கள் வீட்டில் வெங்காயம், தக்காளி, மாங்காய் போட்ட சட்னி தான். இட்லி வெந்துகிட்ருக்கு இன்னொரு அடுப்பில். எப்போதுமே அடுப்புக்கு பக்கத்தில் கல்லுப்பை வச்சுருப்பேன். ரைட் சைடு தான் கல்லுப்பு வைக்கணும். அதுக்கிட்ட ஒரு கோலமும் போட்டுக்கோங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எப்போதுமே சிங்கை வந்து க்ளீனாக வச்சுருக்கிறதுக்கு பார்ப்பேன். நைட்டுக்கு இந்த சட்னி தான் எங்கள் வீட்டில். மாங்காய் போட்ட சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் வந்துட்டு ரேஷன் அரிசி தான் நான் இட்லிக்கு போட்டிருக்கேன். ரேஷன் அரிசி தயவு செஞ்சு சேர்த்துக்கோங்க. இது வந்து இப்போல்லாம் நிறைய பேருக்கு சுகர் வருது. சுகர் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ரேஷன் அரிசி தான். பாலிஷ் அரிசியை வாரத்தில் ஒரு முறையாவது நீங்கள் ரேஷன் அரிசியை சேர்த்துக்கோங்க. இட்லி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்கும்போதே எந்த அளவுக்கு வெள்ளையாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இட்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு உப்பு போட்டு நல்லா அரிசியை அலசிட்டு அரைச்சிங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு வாடையுமே இருக்காது. நைட்டு சாப்பாடு முடிஞ்சிருச்சு. எப்போதுமே நான் வந்துட்டு நைட்டு அடுப்பெல்லாம் துடைச்சிட்டு கோலம் போட்டுட்டு தான் நான் படுப்பேன். இது டெய்லியுமே நான் செய்கிற ஒரு வேலை தான். இப்போ எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன். நான் அடுப்புக்கு வந்து சோப்போ லிக்விடோ எதுவுமே போட மாட்டேன். இந்த மாதிரி ஐஸ் கட்டி வச்சு தான் நான் துடைப்பேன். ஐஸ் கட்டி வச்சு நீங்கள் துடைச்சி பாருங்கள், ஒரு பிசுபிசுப்பு கூட இருக்காது. சோப்பு, தண்ணி எதுவுமே தேவை கிடையாது. இந்த ஐஸ் கட்டியை வச்சு நல்லா எல்லா இடத்தையும் தேய்ச்சி விட்டுருங்க. அடுப்பு, கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே தேய்ச்சிட்டு துடைச்சிட்டு பாருங்கள். அதே துணியை வச்சு நீங்கள் துடைச்சிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு பிசுபிசுப்பு கூட இருக்காது. அந்த செவுத்துலையும் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. நான் வந்து டெய்லியுமே இப்படி தான் செய்வேன். தண்ணி, சோப்பு எதுவுமே போட மாட்டேன். வாரத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அலசி வெயிலில் காய வச்சுட்டு அடுப்போட பர்னர் எல்லாத்தையுமே தேங்காய் எண்ணெய் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுடுவேன். பாருங்கள், உங்கள் கண்ணு முன்னாடி தான் நான் துடைச்சேன். எந்த ஒரு மேஜிக்குமே இல்லை. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதே மெத்தடை நான் யூஸ் பண்ணி தான் சிங்கையும் நான் க்ளீன் பண்ணுவேன். ஐஸ் கட்டி எல்லாத்தையுமே, மிச்சம் இருக்கிற ஐஸ் கட்டி எல்லாத்தையுமே அதுக்குள்ளே போட்டுருங்க. அது கூட நீங்கள் என்ன லிக்விட் சேர்க்குறீங்களோ சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா தேய்ச்சிட்டு அலசிட்டு தொடச்சி பாருங்கள். ஐஸ் கட்டிக்கு அந்தளவுக்கு ஒரு பவர் இருக்குங்க. ஒரு பிசுபிசுப்பு கூட இருக்காது. சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கிடைக்கும். இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயன்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு வீடியோ உங்களுக்கு பயன்பட்டால் கூட என்னோடய சேனலுக்கு கிடைச்ச வெற்றியாக நான் நினச்சிக்குவேன். கண்டிப்பாக என்னோடய ஷார்ட்ஸ் நிறைய நான் போட்டுட்ருக்கேன். நிறைய டிப்ஸ் வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய்.
பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு.